குட் ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு சாப்பரில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலையை எடுத்து ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சீஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் பன்னும் ப்ரெட்டும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் மசாலா பொடி, இதை நான் லாஸ்ட் வீக் அரைச்ச மசாலா பொடி. என் பழைய வீடியோஸை செக் பண்ணிங்கன்னா தெரியும் அது எப்படி அரைக்கணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இன்றைக்கி நான்வெஜ், மீன், சிக்கன், மட்டன், முட்டை எதுவுமே எடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதை நான் ப்ரெட்டில் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மோஸ்ட்லி நாங்கள்லாம் மினிமலாக தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் மாதிரி தான். பட் சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்ல, ஸோ கொஞ்சோண்டு சாப்பிடுவோம் பேருக்காக. ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போது ஸ்லைஸ் சீஸ் இருக்குல்ல, அதை நல்லா சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி மேலே போட்டுக்கலாம். இப்படி நான் எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டேன். ஒரு பீங்கான் பிளேட்டை எடுத்து இதில் 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு அப்புறம் மசாலாஸ்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட்லி அவனில் வைக்கும்போது பீங்கான் இல்லைனா செராமிக் பிளேட்ஸ் தான் வைக்கணும். மைக்ரோவேவ் பிளேட் பிளாஸ்டிக் இருந்தாலும் அது வைக்கிறது நல்லதில்லை. பிளாஸ்டிக் ரொம்ப அன்ஹெல்தி. அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் பன்னை ஸ்லைஸ் பண்ணி அதில் மசாலா ஸ்டஃப் பண்ணி அப்புறம் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா லாஸ்ட் வீக்கெண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னோடய பழைய வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மசாலாஸ் கொஞ்சம் தூவுறேன் ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக. அப்போ கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்மளோட சீஸில் சால்ட் இருக்கும், அதனால நம்ம சால்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் அவனில் பேக் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை நான் ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள். ஸோ பேக் பண்ணியாச்சு. இப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிள், இது ஹெல்த்தியும் கூட. இது குயிக்காக நம்ம ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அதே மாதிரி குட் ஃப்ரைடேனால் நான்வெஜ்ஜே எடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் ஃபில்லிங்காகவும் இருக்கணும், ரொம்ப ஹங்க்ரியாகவும் இருக்கக்கூடாது, கிரேவிங்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சீஸ் ப்ரெட்டு, சீஸ் பன் பண்ணேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி இது. அப்புறம் லஞ்சுக்கு நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கேரட்டு, கேப்சிகம், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டேன். மீடியம் சைஸ் இது கட் பண்ணால் போதும். அப்புறம் ஒரு பவுலில் 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு டால் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு 30 மினிட்ஸ் தண்ணியில் சோக் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஜீரகம், ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அந்த குக்கரில் கொஞ்சம் பட்டர் போட்டு எண்ணெய் போட்டு அதில் வெங்காயம், தக்காளி, நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸ், இதில் நீங்கள் பட்டாணி கூட போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி போட்டு கூட நீங்கள் சமைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா நான் லைட்டாக வசக்கி எடுக்கிறேன், நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி. இது நம்ம ரொம்ப ஹெல்தி, பிசிபெல்லாபாத் தான், ரொம்ப ஹெல்தி. இது நம்ம டால் கிச்சடின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. அப்புறம் நான் இதில் கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணேன், பிகாஸ் அந்த ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த பிசிபெல்லாபாத் இல்லைன்னா சாம்பார் ரைஸ் வைக்கிறீங்கன்னா இதில் நீங்கள் நிறைய டைப் ஆஃப் டால் இருக்குது. ஆரஞ்ச் டால் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, மூங் டால், அதெல்லாம் கூட ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போது சோக் பண்ணி வச்சோம் இல்லையா, சோக் பண்ணி வச்ச ரைஸையும் டாலையும் எடுத்து அதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் லைட்டாக இது ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த ரைஸையும் டாலையும் இதில் போட்டு லைட்டாக வசக்கி எடுக்கணும். வசக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்ல குக்கரில் வச்சு மூடி வைக்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே ஊற்றுங்க, அப்போ தான் இது நல்ல ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். நல்லா இருக்கும், கொல கொலன்னு இருக்கும், பட் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் நிறைய தண்ணி ஊற்றுறேன். இதில் நீங்கள் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறனால நான் கீ ஆட் பண்ணல. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நான் குக்கரில் மூடி வச்சாச்சு விசிலுக்கு. இப்போது சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஒயிட் சட்னி, கோகனட் சட்னி. ஸோ இதில் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் ஒரு பச்சை மிளகா,
பச்சை மிளகா ஒரு க்ரீன் கலர், அப்புறம் பழுத்த பச்சை மிளகா 2, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்து பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, இது வீட்டில் அரைச்ச செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய், அதில் கொஞ்சம் இந்த பாயில்டு பொட்டேட்டோஸை போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சோண்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலா, லாஸ்ட் வீக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா கறி மசாலா, அது கொஞ்சம் போட்டு இதை நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், ஏன்னா அந்த மசாலாஸ் மட்டும் தான் குக் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணால் போதும். அப்புறம் கறி மசாலா, நம்ம பேக்கெட் மசாலா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக தான். அப்புறம் இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணனால, பாயில் மேஷ் பொட்டேட்டோனால இதில் வந்து லைட்டாக அந்த மசாலா வந்து பிடிக்கிறது வேறு மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது பொட்டேட்டோ கூட்டு வந்து நமக்கு ரெடி. இதில் நான் எதுவுமே போடல, வெங்காயம் போடல, தக்காளி போடல, எதுவுமே போடல. ஜஸ்ட் மசாலா அண்ட் பாயில் பொட்டேட்டோஸ். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு கூட்டாக வச்சுக்கலாம், அதே மாதிரி லெமன் ரைஸ்க்கு கூட்டாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வேலை தான். ஜஸ்ட்டு பாயில்டு பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் சாட்டே பண்ணுறது. ஸோ இதுதான் நம்மளோட லன்ச்சு, குட் ஃப்ரைடே லன்ச்சு. பிஸ்பில்லாபாத், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கூட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நான்வெஜ்ஜே இல்லை, ஃபிஷ் இல்லை, சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை, எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது.